மானாமதுரை அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞரின் கைகளை வெட்டிய 3 நபர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழ் மேலப்பிடவூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமன் செல்லம்மா தம்பதியின் மகன் ஐயாசாமி என்பவர் சிவகங்கையில் உள்ள அரசு கல்லூரியில் படித்து வந்துள்ளார். ஐயாசாமிக்கு அவருடைய சித்தப்பா பூமிநாதன் என்பவர் புதிதாக புல்லட் இருசக்கர வாகனம் வாங்கிக் கொடுத்துள்ளார். இந்த இருசக்கர வாகனத்தை மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வினோத், ஆதி, ஈஸ்வரன், வல்லரசு ஆகிய 3 பேர் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினை குறித்து முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐயாசாமி கல்லூரி முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது வினோத், ஆதி, ஈஸ்வரன், வல்லரசு ஆகியோர் சேர்ந்து அவரது கைகளை வெட்டியுள்ளனர். மேலும் அவரது வீட்டை அடித்து உடைத்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இளைஞர்கள் 3 பேரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட இளைஞர் ஐயாசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.